வந்து மார்ஷ்லேண்ட்ஸ் நம்ம வெட்லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். அது மட்டும் இல்லாமல் வெட்லேண்ட்ஸ் மார்ஷ்லேண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு தேவை. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டான என்விரான்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அரிதான விலங்கினங்கள் உயிரினங்கள்லாம் பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தில் நம்ம பார்த்ததா சொல்லப்படுது. வந்து ஒரு சதுப்பு நிலங்கள் இல்லை ஒரு ஈரப்பகுதி இது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சா மட்டும்தான் மிகப்பெரிய மழைகள் மிகப்பெரிய வெயில்கள் பயங்கரமாக அடிக்கக்கூடிய வெயில்கள் எல்லாத்தையும் நம்ம எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெட்லேண்ட்ஸால என்ன ப்ராப்ளம்? வெட்லேண்ட்ஸால ப்ராப்ளம் இல்லை, அது அழிச்சா என்ன ப்ராப்ளம்ன்றதுதான் உண்மை. ஸோ என்னன்னா ஃபில்டரிங் வாட்டர் முதல்ல வந்து தண்ணியை தூய்மைப்படுத்தும், பெரிய பெரிய வெள்ளத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்ததா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ், மனிதர்கள் மட்டும் உயிரினங்கள் கிடையாது, அதை சுற்றி இருக்க விலங்கினங்களும் சரி, சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் கூட வந்து உயிரினங்கள் தான். அதெல்லாம் பார்த்துக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த வெட்லேண்ட்ஸ். சப்போஸ் இதை வந்து காலி பண்ணிட்டோம், இந்த வெட்லேண்ட்ஸை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பயங்கரமாக வெள்ளம் இருக்குங்க. நீங்கள் வந்து மேப் எடுத்து பாருங்கள், பரந்தூர் ஏர்போர்ட்டோட மேப்பு. ஒரு பெரிய நீர்நிலை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக நீர்நிலை இருக்கும், நடுவில் ரோடு போவோம். ஸோ அதை தான் வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்க லேண்டு. நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் மேப்புன்னு போட்டாலே தெரியும்.